நம்மளுக்கு வயசாகும்போது காது மட்டும் தான் கேட்குற பிரச்சனை வருமா? மற்றபடி தொண்டையிலேயோ இல்லை மூக்குலையோ வேறு எதுவும் பிரச்சனை வராதா? எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பேசுகிறதே சரியாக கேட்க மாட்டேங்குதே, வயசானது இப்போ கொஞ்ச நாளாக என்ன பிரச்சனைனே புரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரெஸ்பை லாரிங்ஸ். ஸோ இந்த ப்ரெஸ்பை லாரிங்ஸ் என்னென்னா, நம்ம வயசாகும்போது நம்ம குரல் வளத்தில் வரக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம ப்ரெஸ்பை லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக நம்மளுக்கு வாய்ஸ் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற பற்றி நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துரும். ஸோ நம்மளுக்கு தொண்டையில் நம்ம வோக்கல் கார்ட்ஸ் இருக்குது, அண்ட் நம்மளுக்கு செஸ்ட்டில் வந்து ஏர் இருக்குது. ஸோ நம்ம காற்றை உள்ளே இழுத்துட்டு அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அந்த க்ளோஸ்டு வோக்கல் கார்ட்ஸ்லேருந்து நம்ம இந்த ப்ரெஷராக அந்த ஏர் வெளியே வரும்போது அதையத்தான் நம்ம மாடுலேட் பண்ணி ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போது ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதில் பல இடங்களில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் வளத்தில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து அதனோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால பேச முடியும், ஆனால் அவங்களோட அந்த வாய்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டரேட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சத்தமாக பேசணும், யாரையும் தூரமாக இருக்கவங்களை கூப்பிடணும்னா அவங்களால கூப்பிட்றது எல்லாமே கஷ்டம். இதுக்கு இந்த மசில்ஸ், இந்த த்ரோட்டில் இருக்கிற அந்த மசில்ஸ் வீக் ஆகிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வயசாகும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, லங் கெப்பாசிட்டியும் கிராஜுவலாக டிட்டேரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்மளால் வந்து நல்லா முள்ளுக்குள்ளே நிறைய மூச்சு காற்று இழுக்க முடியுது அப்படின்னா, அப்போ வந்து அவ்வளோ காற்று இழுக்க முடியாது. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து லங்ஸ்லேயும் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது, த்ரோட்டில் அந்த வோக்கல் கார்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பல்ஸ் செட்டு போட்டிருக்காங்க, இல்லை மூக்கில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அங்கே மேலே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேயும் வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வயசாகும் போது நம்ம குரல் மாறுறதுக்கான முக்கியமான காரணம். இப்போது நம்மளுக்கு இந்த வயசாகும் போது நம்ம அந்த குரல் மாறுது அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முதல்ல வந்து எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்மளுக்கு மூக்கில் தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, குரல் வளத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை செஸ்ட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து மேபி அவங்க யங்கர் ஏஜில் வந்து ஸ்மோக் பண்ணியிருந்தாங்க, இல்லை எக்ஸசிவாக ஆல்கஹால் எடுத்திருந்தாங்கன்னா தொண்டையில் வேறு ஏதாவது கட்டி வந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இல்லை அவங்களுக்கு செஸ்ட்டில் லங்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், அதனாலையும் குரல் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வயசானதுனால தான் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஆனால் முக்கால்வாசி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வயசாகிறவங்க பல பேர் அவங்க வந்து அவங்களுக்கு குரல் மாறினா அது ஏதோ கொஞ்சம் நாளைக்கு தொண்டை கட்டியிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் ஏதாவது இது செஞ்சால் சரியாக போயிடும், அது பண்ணால் சரியாக போயிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை பண்ணுறது கண்டிப்பாக தப்பில்லை, ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நம்ம அதை செஞ்சும் அது சரி ஆகலை அப்படின்னால் அதை வந்து நம்ம கண்டிப்பாக என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஏர்லியராக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்மளால் பெட்டராக ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது வெறும் சாதாரண ஏஜ் ரிலேட்டட் வாய்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? அதுக்கு நம்ம சிம்பிளாக ஸ்பீச் தெரப்பி பண்ணியே நம்மளால் வந்து அந்த வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். அதையும் மீறி ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள், இப்போ அந்த குரல் வளம் வந்து ஒன்றா சேர்றதில்ல, அந்த நடுவில் இருக்கிற அந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ஃபோனேட்ரிக் கேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரல் வளம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், அந்த அதுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி காற்று வெளியே போது தான் வாய்ஸ் நல்லா வெளியே வரும். பட் அந்த குரல் வளமே கொஞ்சம் அப்படி நெருந்தே தான் இருக்குது, ஃபுல்லாக சேர மாட்டேங்குதுன்னா அந்த மாதிரி